நிறைய பேர் இந்த ஃபெமினிசம் பற்றி பேசியிருந்தாலும் நான் ஏன் திருப்பி இந்த ஃபெமினிசம் பற்றி பேசணும்? உங்கள் வீட்லையா இருக்கட்டும், இல்லை இந்த சொசைட்டிலையா இருக்கட்டும், எந்த மாதிரியான சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த உரிமை வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவீங்க? ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்கு? சமூகம் வந்து ஒவ்வொரு பொண்ணுக்குமே நிறைய பேர் இந்த ஃபெமினிசம் பற்றி பேசியிருந்தாலும் நான் ஏன் திருப்பி இந்த ஃபெமினிசம் பற்றி பேசணும்? ஏன்னா இன்னுமே பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் கிடைக்கல. நான் ஃபெமினிசம் அப்படின்னு சொன்னாலே இன்னுமே ஏதோ டெரரிசம் பற்றி பேசுகிற மாதிரியோ இன்னும் ஒரு நெகட்டிவான தாட் தான் வருதே தவிர அதை காம்ப்ளிமெண்ட்ரியாக பார்க்கணும் அப்படிங்கிறது யாருக்குமே தோணலை. ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு பெண் மட்டும் பேசக்கூடிய விஷயம் இல்லை, அதில் சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆண் ஒரு ஃபெமினிசத்தை பற்றி பேசினாலோ இல்லை படத்தில் ஃபெமினிசம் பற்றி பேசியிருந்தாலோ வரவேற்கிற இதே சமூகம் பெரியார், அம்பேத்கர், பாரதியார் இந்த ஃபெமினிசத்தை பற்றி பேசினா பெருமைப்படக்கூடிய இதே சமூகம் ஒரு பெண் ஒரு ஃபெமினிசம் பற்றி பேசினா ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க? ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸை வச்சோ கேஸ்ட்டை வச்சோ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ டாமினன்ட் செய்யப்படுறா அப்படின்னா அந்த இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்கலாம். ஆனால் அந்த வழியை அவனை தவிர யாருனாலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. இதே தான் ஃபெமினிசமும். ஸோ ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஆண்கள் மட்டும் பேசக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அதில் பெண் அப்படிங்கிறவ வாய்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத 1930s பெரியார் சொல்லியிருக்கிறார். நான் உமன் டிஸ்கிரிமினேஷனால் பாதிக்கப்படலை அப்படிங்கிறதுக்காக என்னை சுற்றியும் இந்த சொசைட்டிலையும் உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கிடச்சதா அப்படின்னு கேட்டால் அது உண்மை இல்லை. இன்னும் என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் அண்ணனாலேயோ தம்பியினாலேயோ கூட இருக்கிறவங்கனாலேயோ டாமினன்ட் பண்ணப்பட்டுட்டு தான் இருக்கா. உன்னோட ரைட்ஸ் என்ன அப்படிங்கிறத நீ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு பொண்ணாக இருந்துட்டு நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற? ஏன் ஒரு பொண்ணு தானே, வீட்டு வேலையை நீ செய்ய மாட்டியா? இப்படி இருந்தால் எப்படி நீ இன்னொரு வீட்டில் போய் டாலரேட் பண்ணுவ? இப்படிங்கிற வார்த்தையை நம்ம வளரும் போதிலிருந்தே கேட்டு கேட்டு பழகிட்டோம். ஸோ காலங்காலமாக ஒரு விஷயம் ஃபாலோ ஆகிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக அந்த விஷயம் கரெக்டுன்னு ஆகிடாது. நான் ஃபெமினிசம் பற்றி பேசுகிறதுக்காக நான் ஆண்களை தப்பு சொல்கிறேனோ, இந்த சொசைட்டியை நான் மதிக்கலை அப்படின்னோ, இல்லை நான் பெண்களை வந்து தலையில் தூக்கி வச்சு ஆடுங்கன்னா நான் சொல்ல வரல. அதாவது ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறதே பேசுகிறேன். இந்த ஃபெமினிசம் அப்படிங்கிறது ஒரு பெண் மட்டும்தான் பேசணுமா அப்படிங்கிறது கிடையாது. இந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாருமே இந்த ஃபெமினிசம் பற்றி பேச வேண்டியது கடமை. ஆரம்ப காலகட்டத்திலேயே இந்த மேல் ஃபீமேல் ஈக்குவாலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த ஃபீமேல்ஸ்க்காக ஸ்பெஷல் லா கொண்டு வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. இந்த சொசைட்டியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாரோட அடிப்படை தேவைக்காகவும் இந்த சோஷியல் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் பீப்புள்ஸ்க்கு அது சேலஞ்சஸாக இருக்கும்போது எப்படி இந்த கல்ச்சர் வந்து கரெக்டான விதத்தில் அமையும்? என்னோட சொசைட்டியில் பெண் உரிமையை பேச நான் தயக்கப்படுறேன் அப்படின்னாலோ இல்லை பெண் சமத்துவத்தை பேச நான் பயப்படுறேன் அப்படின்னாலோ இந்த சொசைட்டியில் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்குது அப்படின்ட்டு தானே அர்த்தம். இன்னும் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது இந்த சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறத நான் பேசினாலும் இன்னும் இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பொண்ணாக காயத்ரி உங்ககிட்ட சில விஷயத்த பேசுவாங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இருக்குது? ஈக்குவாலிட்டி வந்து ஹியூமன்ஸு கிடைக்குதுன்னா நிச்சயமாக கிடைக்கல. எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணாக அந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உனக்கு ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து சமூகம் வந்து ஒவ்வொரு பொண்ணுட்டுமே கேட்டுகிட்டே இருக்காங்க. அது நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக நான் ஃபேஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த ஈக்குவல் ரைட்ஸ் வந்து பெண்களுக்கு கிடைக்கல. அது ஒவ்வொரு வாட்டியும் சமூகம் வந்து நம்ம முன்னாடி வச்சிட்ருக்க ஒவ்வொரு எப்படின்னா இந்த கோட்பாடுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்குமே பார்த்துட்ருக்கு. நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த உங்கள் வீட்லையா இருக்கட்டும் இல்லை இந்த சொசைட்டிலையா இருக்கட்டும் எந்த மாதிரியான சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? இந்த உரிமை வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் எந்த மாதிரியான விஷயத்த சொல்லுவீங்க? எனக்கு கிடைக்காத உரிமை பேச்சுரிமை. எனக்கு பேச்சுரிமை அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டே நான் பேச தொடங்கும் போதே எனக்கு அந்த பேச்சுரிமை வந்து பறிக்கப்படுது. இப்போ ஒரு பொதுவான ஒரு இஷ்யூ இருக்குது, அப்போ நான் அந்த இடத்துல பேசணும் அப்படின்னா அங்கே வந்து நீ ஒரு பொண்ணு தானே, நீ ஏன் பேசணும், போயிட்டு வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு அப்படின்னு வந்து என்னோட பேச்சுரிமை வந்து அந்த இடத்துல பறிக்கப்படுது. எங்கள் அண்ணா தம்பி வந்து ஒரு சப்போர்ட்டிவ் பர்சன்ஸ் எனக்கு. ஆனால் ஒரு சில டைமில் வந்து நீ ஒரு பொண்ணு தானே, நீலாம் இது பேசாத, வீட்டில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு அண்ணன் தம்பியுமே சொல்கிறவங்க இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த சப்போர்ட் அப்படின்னா அது அப்பா மட்டும்தான். அப்பா வந்து அந்த சப்போர்ட் கொடுப்பாரு. அந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல,
அது வந்து வீட்டில் எனக்கு நிறைய இருக்கு. சொசைட்டி இல்லை ரிலேஷன் அப்படின்னு பார்த்தா எனக்கு அங்கே மறுக்கப்படுது என்னோட பேச்சுரிமை. இப்போ ஒரு ஆண் வந்து சரி வெளியில் போகலாம் இல்லை எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்குது. இப்போ நான் வந்து ஏதாவது வெளியில் போகணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பொண்ணா நீ எதுக்கு வெளியில் சுற்றுற இந்த நேரத்தில் போகிற அப்படின்ற கேள்வி தான் வருது. அப்போ வந்து அந்த இடத்துல என்னை டாமினேட் பண்ணுறாங்க. அதுதான் வீட்டில் உள்ள எனக்கான சேலஞ்சஸ். அதை தாண்டி நான் வெளியே வரணும். அதை தாண்டி வெளியே வந்திருக்கேன் அப்படின்னா அது எனக்கான சப்போர்ட் வந்து எங்கள் அப்பா தான். சொசைட்டி இல்லை ரிலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ யாராவது எங்கள் அத்தை இல்லை எங்கள் மாமா யாராவது வந்து என்கிட்ட பேசுகிறாங்களே, நான் அவங்கள்ட்ட போய் பேசுகிறேன், என்னோட கருத்தை நான் வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு என்னோட பாயிண்ட்டை வந்து நான் தெளிவாக கொஞ்சம் போல்டாக சொன்னா நீ ஒரு பொண்ணு தானே, ஏன் இவ்வளோ பேசுற, எதுக்கு உனக்கு இவ்வளோ வாயி அப்படின்ற கேள்வி வந்து என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ என்னோட கேள்வி என்னன்னா, ஒரு ஆணுக்கு பேசுறதுக்கான உரிமை இருக்கு, அப்ப அவங்க அங்க பேசலாம், நான் அங்க பேசக்கூடாதா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. நான் பொண்ணுன்றதுனால என்னை டாமினேட் பண்றீங்களா, இல்ல நான் பேசுற பாயிண்ட்னால நீங்க டாமினேட் பண்றீங்களா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்றது வந்து நீ ஒரு பொண்ணே சொல்லிடுறாங்க, நீ பொண்ணு அதனால நீ பேசக்கூடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, இப்போ வந்து இந்த மேல் டாமினேஷன்ங்கிறத தாண்டி இப்போ எனக்கு அந்த ரைட்ஸ் வேணும், இப்போ அவங்களுக்கு கொடுக்குற அதே ரைட்ஸ் எனக்கும் வேணும் அப்படின்னா அந்த பெண் என்ன மாதிரியான விஷயத்த செய்யணும்? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு வந்து வாய் திறந்து பேசணும். பேசணும், தட்டினாதான் திறக்கும், கேட்டாதான் கிடைக்கும். அப்போ எனக்கு இந்த ரைட்ஸ் வேணும்னு ஒவ்வொரு பொண்ணுமே வாய் திறந்து பேசணும். பேசினா மட்டும்தான் இங்க எல்லாமே கிடைக்கும். மௌனமா இருந்து எதையுமே சாதிக்க முடியாது. இப்போ வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பொண்ணு வந்து நல்லா ஓப்பனாக பேசணும், அவங்களோட கருத்தை வந்து ஓப்பனாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்கிறீங்க. ஆனால் ஏன் இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணுமே பேச ஸ்டார்ட் பண்ணுறது இல்லை? பேச ஏன் சொசைட்டியில் பயப்படுறாங்க? மேபி அவங்க வளர்ந்த சொசைட்டி இல்லைன்னா அவங்க வளர்ந்த அந்த என்விரான்மெண்ட் வேணா அவங்கள மாற்றி இருந்திருக்கலாம். இப்போ வீட்லயே வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத திணிக்கிறாங்க. ஆமா, திணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து நம்ம ஃபேமிலி தான் நம்மளுக்கு கொடுக்கணும். ஒரு நம்ம ஃபேமிலி வந்து ஒரு போல்ட்னஸ், ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கொடுக்கணும். நீ வெளியில போ, உனக்கான தேவையை நீ கேளு, உனக்கான தேவையப்போ நீ வாய் திறந்து கேட்டாதான் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்தா மட்டும்தான் அவ வெளியில வந்து பேசுவா. அப்ப அவ வெளியில பேசலன்னா ஃபர்ஸ்ட் தப்பு வந்து அவங்க ஃபேமிலி மேலேயா இருக்கும். ரெண்டாவது அந்த பொண்ணு இயல்பாவே பயந்த சுபாவமா இருக்கணும். மூணாவது சுத்தி இருக்கவங்க ஏதாவது நினைப்பாங்க, இல்ல நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற ஒரு தாட் அந்த பொண்ணுக்குள்ள இருக்கலாம். அப்போ அந்த பொண்ணு வந்து அங்க எங்க லேக் ஆகுது அப்படின்னா ஃபேமிலி சைடு, செகண்ட் அந்த பொண்ணு சைடு. அப்ப ஃபேமிலி சப்போர்ட்டும் பண்ணணும், அந்த பொண்ணும் வாய் திறந்து பேசணும். ஓகே, இப்போ அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது இந்த சொசைட்டில நடக்கணுமா இல்ல அந்த பொண்ணு கிட்ட நடக்கணுமா? இப்போ ஒரு 100%ல் 70 வந்து சொசைட்டி தான் மாறணும். அந்த 30 வந்து அந்த பொண்ணு தான் பேசணும். அந்த பொண்ணு வந்து தன்னை மாற்றிக்கிட்டு தனக்கான ரைட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு பேசணும். 70 வந்து சொசைட்டி. அப்போ அந்த சொசைட்டியில் ஏதாவது சேஞ்சஸ்னால் நம்ம பேசணும். பேசினா மட்டும்தான் எல்லாமே இங்கே கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக. இப்போ நீங்களோ இல்லை நானோ வந்து வீடியோ போடுறதுனாலே இது போக நிறைய பேர் பேசியிருக்காங்க, இந்த ஃபெமினிசம் பற்றியாக இருக்கட்டும், இந்த ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றியாக இருக்கட்டும். இப்போ இத்தனை பேர் பேசியும் இப்போ நீங்களும் நானும் பேசுறதுனால மட்டும் இந்த சொசைட்டி மாறுமா அப்படின்னு கேட்டால் அது அவங்க கையில் தான் இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக போகிறோம்னா மட்டும்தான் கிடைக்கும். அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் இந்த கோவிலுக்குள்ள போய் தரிசனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அந்த சூழ்நிலைக்காக பெரியார் வந்து எல்லா சமூகமும் உள்ள போகலாம், எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே மனிதர்கள் தான், இங்க யாரும் எந்த வேறுபாடும் இல்லை, கடவுள் வந்து எல்லாருக்கும் ஒரே ஒளி அப்படின்ற ஒரு கோட்பாடுல எல்லாருக்கும் போராடி அந்த ஒரு அந்த அனுமதின்றதை தாண்டி அந்த உரிமையை வந்து வாங்கி கொடுத்தாரு பெரியார். அப்ப போராடுனாதான் இங்க எல்லாம் எதுவுமே கிடைக்கும். ஒரு பொண்ணு அவ வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போகணும் அப்படின்னா அவ பேசணும். அவ வாய் திறந்து பேசினா மட்டும்தான் இங்க எல்லாமே சாத்தியமே தவிர, நீங்களும் நானும் இப்ப பேசி இப்ப நிறைய பேர் இது பேசியிருப்பாங்க. கண்டிப்பா பெண் உரிமை,
பெண் சமத்துவம் இது எல்லாமே நம்ம 2 பேருக்கு முன்னாடியில இருந்து இருக்கு. அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் தான் நாம வந்திருக்கோம். இப்பதான் நம்ம பேசியிருக்கோம். நிறைய பேர் பேசியிருக்காங்க. அப்பெல்லாம் சேஞ்சஸ் வந்திருக்கு, சேஞ்சஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். இனி வரும் தலைமுறையாவது தனக்கான உரிமை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா பேசணும். பேசினா மட்டும்தான் கிடைக்கும். தட்டினாதான் திறக்கும், கேட்டாதான் கிடைக்கும். என்னோட ரெக்வஸ்ட்டு அப்படின்றத தாண்டி நிச்சயமா எல்லாரும் பேசணுன்றது தான் என்னோட கனவு. கண்டிப்பாக மாறுதல்களுக்காக காத்திருப்போம். அந்த மாறுதலுக்கான ஒரு சின்ன பாயிண்டாக தான் இந்த ஒரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நிச்சயமா. ஓகே, தேங்க்யூ.